வெல்கம் பேக் டு வரன் ரியாக்ட்ஸ். இந்த வீடியோவில் பல்டி மூவிலேருந்து ஜாலக்காரி சாங் ஆக போகிறேன். ரொம்ப நாள் முன்னாடியே இந்த சாங் எடுத்து வச்சுருந்தேன், இப்போ தான் ரியாக்ட் பண்ண போகிறேன். இதான் சாய் பேங்கரோட ஃபஸ்ட்டு மூவி சாங்னு நினைக்கிறேன். இல்லை ஊரும் பிளட்டுன்னு அந்த சாங் வந்து இதுக்கு அப்புறம் தான் வந்துச்சுன்ற மாதிரி ஞாபகம் இருக்குது. அது வந்து செகண்ட் சாங் நினைக்கிறேன். தெரிஞ்சால் கமெண்ட்டில் போட்டு விடுங்க. லைட்டாக டிஸ்கிரிப்ஷன் மட்டும் படிச்சிடுறேன். மியூசிக் கம்போஸ் சாங் அண்ட் ப்ரொடியூசர் பை சாய் வெங்கர். அவர் தான் பாடியிருக்காரு. ஓகே, மேல் வோக்கல்ஸ் சாய் வெங்கர், ஃபீமேல் வோக்கல்ஸ் சுபலா ஷைனி, லிரிக்ஸ் விநாயக் சசிகுமார். ஆக்சுவலாக இவர் இருக்கார்ல ஷேனிகாம், இவரோட மூவி பார்த்தோன்னா கும்பலாங்கி நைட்ஸ். அதான் ஃபஸ்ட்டு நான் பார்த்தது. அதுக்கப்புறம் வேறு எந்த படமே நான் பார்க்கல. இவர் ஆக்ட் பண்ணி பண்ணியிருக்கேன், நிறையா படங்கள் நடிச்சிருக்கலாம், பட் நான் எதுவும் பார்க்கல. அதுக்கப்புறம் இப்போ தான் ஜாலக்காரி இந்த சாங்குக்காக தான் இப்போ தான் பார்க்குறேன் நான். எனக்கு அப்போயே கும்பலாங்கி நைட்ஸ் பார்க்கும்போது அவர் நல்லா கொஞ்சம் முடியலாம் நிறையா வச்சுருப்பார் அந்த படத்தில். பார்க்கும்போது என் ஃப்ரெண்டு மாதிரியே எனக்கு தோணுச்சு. நான் என் ஃப்ரெண்டுலாம் சொல்லிட்டேன், இங்கே பாடுற உன்ன மாதிரியே இருக்கார் அப்படின்ட்டு. லிட்டரலாக அப்படியே இருப்பார். ஆக்சுவலாக ஃபோட்டோ எனக்கு போட முடியாது, போட்டிருந்தீங்கன்னா நீங்களே பார்த்தீங்கன்னா சொல்லுவீங்க 100% அப்படியே இருப்பார் பார்க்க ஹச்எஸ்எல்லாம். ஐ மீன் இவரை மாதிரி என் ஃப்ரெண்டு இருப்பான். இதில் முடியலாம் கட் பண்ணிட்டு பார்க்க ஏதோ தம்ப்நெயில் பார்த்த வரைக்கும் ஒரு குத்து சாங்குன்ற மாதிரி ஃபீல் ஆகுது எனக்கு. நல்லா ஒரு என்ன சொல்கிறது, ஜாலியாக என்ஜாய் பண்ணி ஆடுற மாதிரி இருக்குது. பார்க்கலாம். கும்பலாங்கி நைட்ஸ் எத்தனை பேர் பார்த்துருக்கீங்கன்னு தெரியல, பார்க்கலன்னா கண்டிப்பாக போய் பாருங்கள், உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். நேற்று கூட கும்பலாங்கி நைட்ஸ் மூவிலேருந்து ஒரு மியூசிக் மட்டும் ஜியோ டியூனாக வைக்கலான்றதேன். நான் ஜியோ யூஸ் பண்ணுறேன், ஸோ அதனால் ஜியோ காலர் டியூனாக யூஸ் பண்ணலான்னு மாதிரி செக் பண்ணிருந்தேன். சாங் பேர் வந்து சேரத்துக்கள். அந்த சாங்கில் தான் அந்த மியூசிக் ஒன்று வரும். செம்ம மெலடியாக இருக்கும். அதனால் கேட்டிங்கன்னா அப்படியே ஒரு மாதிரியாக இருக்கும், செம்மையாக இருக்கும் அந்த மியூசிக். ஸோ அது மட்டும் வைக்கலான்னு பார்த்தேன். ஆனால் வோக்கல்ஸும் வந்துட்டு தான் வர மாதிரி இருந்துச்சு. நான் ரொம்ப லேட் டைமில் செக் பண்ணிருந்தேன். ஸோ அதனால் மறுபடியும் ஒரு தடவை செக் பண்ணி பார்க்கணும் அந்த மியூசிக் மட்டும் கிடைக்குதா. நான் கடைசியாக கண்டிப்பாக நான் வச்சுருவேன். இப்போ வந்து ஞாபகம் அந்த சாங் வச்சுருக்கேன், வருஷங்களுக்கு சேஷம். கரெக்டாக ப்ரொனவுன்ஸ் பண்ணுறேன்னு தெரில. அந்த மூவிலேருந்து ஒரு சாங் வரும்ல, ஸோ அந்த சாங் தான் இப்போ நான் ஜியோடியூனாக வச்சுருக்கேன். ஓகே, ஜாலக்காரி சாங் எல்லாம் நம்ம சேனலுக்கு சொன்னீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கான் சேர்ந்து பாருங்கள். நம்ம சேனலுக்கு சூப்பர் தேங்க்ஸ். மெம்பர்ஷிப்லாம் நல்லா ஆயிருக்கு. யூபிஐ ஐடி கூட டிஸ்கிரிப்ஷனில் ஆட் பண்ணியிருக்கேன். சப்போர்ட் பண்ணிச்சுன்னா பண்ணுங்க, ரொம்ப உதவியாக இருக்கும். சாங்குள்ள போகலாம். ஓ, அயோத்தியில் ஆக்ட் பண்ணுவாங்களா? ஓகே, இந்த படம் அப்புறம் கிஸ் அந்த மூவி வேறு இருக்குல்ல கவினோடது. நொங்காடு பெண்ணே நீ வற்றும் மேடவையில் கொண்டே ஞான் வாடும் நேரத்து பொன்னான நின் மனசு எல்லோடும் தென் கூறும்பு நுள்ளானாய் நின்னே தூரத்து கோவை காட்டில் ஆடும் நின் கூந்த. இந்த மாதிரி கோவில்லாம் இங்கே இருக்கா கேரளால? தமிழ்நாடு தானா? காரியம் நேராடே நேராடே ஜாலக்காரி மாயா ஜாலக்காரி நீ என் உள்ளம் கொத்தி காந்த கண்ணால் நோக்கி. லாட்ரி கேரளா தான் இருக்கும். பல நாடுருகி பின்னால் அலபோலலையா முன்னால் கழியும் வரஞா ஜாலக்காரி மாயா ஜாலக்காரி. நான் ஒரு குத்து சாங்கா இருக்கும்னு நினைச்சேன். இல்லை, செம்ம மெலடி. ஒன்று மட்டும் சொல்லுங்க, கேரளாவில் அந்த மாதிரி கோவில்லாம் இருக்கிற உண்மையா? நான் தெரில, எனக்கு சுத்தமாக தெரியல, எனக்கு ஐடியா இல்லை. இங்கே உள்ள கோவில் மாதிரி இருந்துச்சு. ப்ளஸ் ரஜினிகாந்த் அவரோட போஸ்டர்லாம் அதை காமிச்சிருந்தாங்க, பெயிண்டிங். ஓ, சாந்தம். அதிகாலத்திலும் நேற்று ஒன்னாய் கையும் கோர்த்து ஆரியங்காவும் தேடி போக அனுவாதம் தன்னால் ராவில் பேக்ரவுண்ட் ஓடு பார்த்தீங்களா? ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் சூப்பராக இருக்கு.
மார்க்கெட்டா மாறிடா நல்லா இருக்கு ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் ஓடி இருக்குல்ல ஜாலகாரி மாயா ஜாலகாரி என் உள்ளம் கொத்தி அந்த கண்ணால் நோக்கி கண்ணால் நீரி நின்னால் பல நாடுருகி பின்னால் அலவோலலையாம் என்னால் கழியும் வரையா செம்ம மியூசிக்குங்க வேற லெவல். இந்த பேக்ரவுண்டில் ஒன்று ஓடிட்டு இருந்துச்சுல அது என்ன இன்ஸ்ட்ருமெண்ட் என்னன்னு தெரில, நல்லா இருந்துச்சு, சூப்பராக பண்ணியிருந்தாங்க. சாய் பேங்கரோட ஆக்சுவலாக இன்னைக்கே சாய் பேங்கரோட இன்னொரு பாட்டு விழிவிக்கிற அந்த பாட்டுக்கு நான் வீடியோ சாங் வராதுன்னு நினச்சிட்டு இருந்தேன், ஆனால் வந்திருக்கு. அதுவுமே நான் கூடிய சீக்கிரம் அந்த வீடியோவும் வந்துடும். ஆனால் இன்றைக்கே நான் ரியாக்ட் பண்ணிடுவேன். வேற லெவலுங்க. இந்த சாங் மலையாளம் தான். ஸோ எனக்கு அந்த அளவு லிரிக்ஸ் புரியலைனாலும் ஒரு சில இது வேர்ட்ஸ் புரிஞ்சு. மாய ஜாலக்காரி, வெறும் ஜாலக்காரி மட்டும் தான் சாங்க்கு டைட்டிலாக வச்சுருக்காங்க. பட் மாய ஜாலக்காரி, மாயஜாலம் பண்ணுற அப்படி சொல்லுவாங்க. ஸோ வந்தது. அதுக்கப்புறம் காந்த கண்ணை வச்சு உள்ளத்தை எடுத்துட்டுன்ற மாதிரி சம்திங் ஏதோ சொன்னாங்க. அந்த இதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் புரிஞ்சு. சாங் வேற லெவலுங்க. சாய் வேற லெவலாக பண்ணியிருக்காரு, செம்மையாக இருக்குது. எனக்கு இந்த மாதிரி மெலடி சாங்ஸ்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஒரு செம்ம லவ் சாங் வேற லெவல். ஸோ லாஸ்ட்டாக தீக்குளுத்தி சாங் ரியாக்ட் பண்ணியிருப்பேன். லாஸ்ட்டானா கொஞ்சம் வீடியோஸ் முன்னாடி தான். அந்த சாங் ரியாக்ட் பண்ண வரைக்கும் எனக்கு பெருசாக எதுவும் தெரிஞ்சுக்கல. பட் அப்லோட் பண்ண அப்புறம் கமெண்ட்ஸில் பார்க்க முடிஞ்சிச்சு, என்ன ப்ரோ இப்படி பண்ணுறீங்க, நல்லாவே கேவலமாக ரிவ்யூ பண்ணுறீங்க அப்படின்லாம் நிறைய பார்க்க முடிஞ்சிச்சு. அதுக்கப்புறம் தான் மறுபடியும் அந்த வீடியோ வந்து ஒரு 2-3 தடவை மறுபடியும் பார்த்தேன். நான் பார்த்த அப்புறம் எனக்கே தோணுச்சு, என்ன சாங்கை பற்றி பெருசாக ஒன்றுமே பேசலையே அப்படின்ற மாதிரி இருந்துச்சு எனக்கு. அதை நான் கண்டிப்பாக நான் திருத்திக்கணும். ஆக்சுவலாக இந்த வீடியோலையுமே எந்த அளவுக்கு நான் சாங்கை பற்றி கொஞ்சம் அதிகமாக பேசுகிறேன் அப்படின்றது தெரில. பட் இருந்தாலுமே நான் கொஞ்சம் பெட்டராக பேச பார்க்குறேன். சாங்கை பற்றி மட்டும் சொல்கிறேன். மூவி பற்றி, அந்த சாங் வந்து மூவி எப்படி இம்பேக்ட் பண்ண போகுது அதெல்லாம் பற்றி கொஞ்சம் கொஞ்சம் பேசினாலும், சாங்கில் என்னென்னலாம் காமிச்சிருக்காங்க அப்படின்றத பற்றி பேசினா கூட சாங்கை பற்றி இன்னுமே நிறையா பேசியிருக்கணும் அப்படின்றது அந்த கமெண்ட்ஸ்லாம் பார்த்ததுக்கப்புறம் நான் தெரிஞ்சுக்கிட்டேன். ஸோ அது கண்டிப்பாக சேஞ்ச் பண்ணிக்க வேண்டிய ஒன்று தான். பட் நான் அந்த சாங் கேட்டப்போ, ஃபஸ்ட் டைம் கேட்டப்போ சொல்கிறேன், எனக்கு அந்தளவு ஒரு எமோஷனலாக ஒரு ஹிட் அடிக்கலை. ஓகேவா, இருந்துச்சு. ஆனால் ஒரு 100% அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அதில் ஒரு 75% இல்லை ஒரு 70 அந்த மாதிரி கூட சொல்லலாம். 70-75 அந்த பர்சன்டேஜ் அப்படிலாம் பிரிக்கிற ரொம்ப என்ன சொல்கிறது கணக்கு போட்டு அப்படிலாம் இல்லை. சும்மா சொல்கிறேன், நான் புரிய வைக்கிறதுக்காக அப்படி கொஞ்சம் சொல்கிறேன். நான் அந்த அளவு தான் இருந்துச்சு எனக்கு. எக்ஸாம்பிளுக்கு இப்போ பாதவதி சாங் இருக்குது பார்த்தீங்களா, வாழை படத்தில், அந்த பாட்டு ஃபஸ்ட் டைம் கேட்டப்போ எனக்கு லிட்டரெலாம் அழுதுட்டேன். நான் தேட்டரில் பார்த்துட்டு இருக்கும்போது அதெல்லாம் கூட கமெண்ட்டில் பண்ணியிருந்தேன். லாஸ்ட்டாக ஒருத்தர் கேட்டிருந்தாரு. ஸோ அந்த சாங்லாம் எக்ஸாம்பிளாக சொல்லி கமெண்ட் பண்ணியிருந்தேன். ஸோ அந்த மாதிரி சாங்குமே மாரி செல்வராஜ் வேர்ல்டுலேருந்து எனக்கு கேட்டிருக்கேன். அது என்ன சொல்கிறது ரொம்ப அளவு வச்சு அந்த மாதிரி பண்ணியிருக்கு. பட் இந்த சாங் எடுத்தோடனே எனக்கு அந்த இது கொண்டு போகல. அதைத்தான் நான் சொல்ல வந்தேன் அந்த வீடியோவில். பட் அதை ஒழுங்காக கன்வே பண்ணலான்னு நினைக்கிறேன். நான் இன்னுமே வீடியோவில் சாங்கை பற்றி இன்னுமே அதிகமாக பேசியிருக்கணும். அந்த வீடியோவே மேக்கிங்கே கொஞ்சம் மேக்கிங் என்னென்னோ பேசிகிட்டு இருக்கேன். அந்த ரியாக்ஷன் பண்ணது இன்னும் கொஞ்சம் நல்லா பெட்டராக பண்ணியிருக்கணுன்ற மாதிரி எனக்கு தோணுச்சு அந்த வீடியோவில். கமெண்ட்ஸ்லாம் பார்த்த அப்புறம் தான் சொல்கிறேன். அதுக்கு ரொம்ப தேங்க்ஸ். அதை கண்டிப்பாக நான் சேஞ்ச் பண்ணிக்கிறேன். இந்த வீடியோவிலே கொஞ்சம் கொஞ்சம் சேஞ்சஸ் பண்ணிகிட்டு இருக்கேன்னு நினைக்கிறேன். எஸ்பெஷலி இந்த மாதிரி சாங் வீடியோவுக்கு சொல்கிறேன், மியூசிக் வீடியோவுக்கு. அதுக்கப்புறம் அதே தான் அதில் நான் என்ன சொன்னேன்னா, அந்த கருத்து அது அப்படியே தான் இருக்குது. அதை நான் மாற்றிக்க வரும்ல. ஃபஸ்ட் டைம் கேட்டப்போ எனக்கு கொஞ்சம் அந்தளவு இல்லை, அதைத்தான் நான் சொல்ல வந்தேன். அதுக்கப்புறம் லேட்டராக நான் கொஞ்சம் கேட்டேன், நல்லா இருக்கே அப்படின்ற மாதிரி ஃபீல் ஆச்சு. மறுபடியும் சொல்கிறேன், அந்த கணக்கு மாதிரி போட்டு இல்லை, ஒரு 70% சொல்லணும்னா அதுக்கப்புறம் ஒரு 90 அந்த மாதிரிலாம் போச்சு எனக்கு. ரொம்ப அந்த மாதிரிலாம் எடுத்துக்காதீங்க. கணக்கு போட்டு என்ன ஒரு சாங் ரியாக்ட் பண்ணிருக்கான், கேட்டுக்கிட்டு இருக்கான் அப்படின்ற அந்த இதெல்லாம் எடுத்துக்க வேணாம். புரிய வைக்கிறதுக்காக சொல்கிறேன் நான். எனக்கு அந்த பாதவதி அந்த சாங் தான். அப்புறம் கண்டா வர சொல்லுங்கள் அந்த சாங், அதெல்லாம் எடுத்தோடனே டக்குன்னு ஒரு அடி அடிங்க வேற லெவலா. வாழையில் உள்ள எல்லா சாங்குமே எனக்கு ரொம்ப பிடிக்கும். அப்புறம் மாமனில் ராசா கண்ணு அதெல்லாம் சொல்லவா வேணாம். அந்த மாதிரி அதெல்லாம் எடுத்தோடனே டக்குன்னு ஒரு அடி அடிக்கும். அதெல்லாம் அந்த ஒப்பாரி சாங் இருக்குது பார்த்தீங்களா, அந்த மாதிரியான ஒரு வைப் கொடுக்கக்கூடியதான் எல்லாமே அந்த இதில் வரக்கூடியது தான். ஸோ அதில் வந்து தீக்கொளுத்தி வந்து எனக்கு டக்குன்னு எடுத்தோடனே அந்த ஒரு அடி அடிக்கலை, எனக்கு ஒரு ஹிட்டு கொடுக்கல ஹார்ட்டில் சொல்கிறேன். ஸோ அதுதான் அந்த வீடியோவில் சொல்லியிருந்தேன். பட் இன்னும் பெட்டராக சொல்லியிருக்கணும் அப்படின்றது தான். ஓகே, நிறையா ஜாலக்காரி சாங் விட்டுட்டு அதை பற்றி நிறைய பேசிகிட்டு இருக்கேன். நைஸ், ஜாலக்காரி வேறு லெவலாக இருக்கு. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, நல்லாயிருக்கு. ஒரு செம்ம அமேசிங்கான ஒரு லவ் சாங்.
தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ லைக் ஷேர் கமெண்ட் அண்ட் சப்ஸ்கிரைப் ஃபார் மோர் சீன் ஃப்ரம் வரேன்.